வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் குலதெய்வம் பற்றிய சிறப்பு பதிவு நாம் பார்க்க போகின்றோம். குல தெய்வத்திடம் மடிப்பிச்சை கேட்டு நம் பிரார்த்தனை நிறைவேற நாம் வேண்டினால் கண்டிப்பாக பிரச்சனையை நீக்கி நம்மளை காப்பாங்க. நிறைய பேர் குல தெய்வம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். குல தெய்வம் ஒவ்வொரு குலத்தையும் காக்கும் தெய்வம் குலதெய்வம். உண்மை சம்பவத்தை தான் இன்றைய பதிவில் உங்களுடன் பகிர இருக்கின்றேன். தெரிந்த ஒரு நண்பர், அந்த பெண்மணி வெகு நாளாக அவங்களுக்கு பேக் பெயின் இருந்துகிட்ருக்கு. அது ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. வலி நாளாக அதிகமாக அவங்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனால் ரொம்பவே அவதிப்பட்டார்கள். இதனால் அவங்க நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க பார்த்த டாக்டர் அனைவருமே சர்ஜரி பண்ண வேண்டும், முதுகில் சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. இதனால் அந்த பெண்மணி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ரொம்ப கதறி அழுதாங்க. அவங்களுக்கு சின்ன வயசு. இப்படி இருக்க அவங்க அவங்க உறவினர் ஒருவரிடம் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி அழுதாங்க. அந்த உறவுக்கார பெண் சொன்னாங்க, உங்கள் குல தெய்வத்திடம் போய் சரணாகதி அடைங்க, உங்கள் குல தெய்வத்திடம் மடிப்பிச்சை கேளுங்க, நிச்சயமாக அவங்க உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. குலதெய்வத்தை கும்பிடுறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. எப்பாவது நாங்கள் எங்கள் ஊருக்கு போகும்போது குலதெய்வத்தை பார்த்துட்டு வருவோம். ஒரு சமயம் பார்க்காம கூட வந்துடுவோம். அவ்வளோவா நாங்கள் எடுத்து போனது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது தினமும் உங்கள் குலதெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க. உங்கள் குல தெய்வம் இருக்கும் ஊர்களில் சென்று வழிபாடு செய்யுங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் ஒவ்வொரு ஊரில் இருக்கும். இப்போ காமாட்சி அம்மன்னா அவங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அந்த மாங்காடு காமாட்சி அம்மனை கும்பிட்டா சாதாரணமாக நம்ம போய் கும்பிடலாம், வழிபடலாம். ஆனால் குலதெய்வ காமாட்சி அம்மன் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் போய் அவங்க திருவிழா சிவராத்திரி அன்னைக்கு அந்த திருவிழாவில் நீங்கள் போய் கலந்துக்கணும். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வ வழிபாட்டை அந்த உறவுக்கார பெண் அந்த பெண்மணிக்கு எடுத்து சொல்கிறாங்க. உன் குலதெய்வத்திடம் நீ சரணாகதி அடைந்து மடிப்பிச்சை கேளு. அம்மா, நான் இவ்வளோ காலம் உங்களை வழிபடாமல் இருந்தது என்னுடைய தப்பு. நான் நல்லா உணர்ந்துட்டேன். எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை. அந்த பெண்ணிற்கு இருவரும் இல்லை. எனக்கு நீங்கள் தான்மா எல்லாம். என்னுடைய உடல் நலம் ஆரோக்கியம் பெறணும். இந்த வயசில் நான் முதுகில் ஆப்ரேஷன் பண்ணால் என்னுடைய நிலைமை என்னாகிறதுன்னு எனக்கு தெரியாது சொல்லி மடிப்பிச்சை கேட்டு கதறி அழுதுருக்காங்க. அவங்க தினமும் அந்த தாயிடம், அவங்க குல தெய்வத்திடம் விளக்கேற்றி அவங்கள நினச்சி கும்பிட்டு ஊரில் போய் அவங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணி பொங்கல் வச்சுட்டு வீட்டில் தினமும் கும்பிட ஆரம்பித்தார்கள். மனம் உடைந்தாலும் குலதெய்வத்திடம் கரம் பிடித்து விட்டோம், அந்த குல தெய்வத்தின் பாதத்தில் சரணடைந்து விட்டோம் என்ற மனநிறைவு அந்த பெண்ணிற்கு ஏற்பட்டது. டாக்டர் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு தேதி குறிப்பிட்டாங்க. அது எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவங்க ஒரு தேதி, அவங்க சொன்ன தேதியில் டாக்டருக்கு ஏதோ ஒரு வேலையாக அன்றைய தினம் அறுவை சிகிச்சையை தள்ளி போட்டார். இப்படி இருக்க இந்த பெண் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தாங்க. குலதெய்வத்தை கும்பிடுறது மட்டும் இல்லை, தன்னால் இயன்ற அளவு அன்னதானங்கள் செய்யவும் ஆரம்பித்தாங்க. ஒரு முறை அந்த பெண்ணின் மகன், அம்மா ஒரு டாக்டர் இருக்காங்க, அவர் நல்லா பார்க்குறாராம், ஒரு முறை நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வரலான்னு. எல்லாம் எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டோம், எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஏன் காசை செலவு பண்ணணும் அப்படி என்று அந்த தாய் சொல்ல, மகன் வற்புறுத்தலின் பேரில் அந்த டாக்டரை பார்க்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த டாக்டரிடம் போய் ஏற்கனவே எடுத்த அந்த எக்ஸ்ரே
டாக்டர் ரிப்போர்ட் எல்லாமே காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்த டாக்டர் உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை என்று சொல்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. நான் சர்ஜரிக்கு தேதியெலாம் குறிச்சிட்டேன், அந்த டாக்டர் சில காரணங்களால் அந்த டேட்டை தள்ளி வச்சுருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா படுத்த படுக்கையாக ஆகிவிடுவீர்கள். அதுவும் முதுகில் சர்ஜரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சு இருப்பீங்க. நல்ல வேளை உங்களுக்கு சர்ஜரி நேரம் தள்ளி போய்விட்டது. உங்கள் நல்ல நேரமோ நீங்கள் கும்பிடும் தெய்வத்தின் அருளோ எனக்கு தெரியலமா, உங்களுக்கு நிச்சயமாக சர்ஜரி அவசியமில்லை. நீங்கள் பிசையத்துரப்பி போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சதையில் சத்து குறைவாக இருக்குது, மற்றபடி நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கிறீங்க. உங்கள் உடம்பையும் வலுப்படுத்துறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிசியோதெரபி போங்க. உங்களுக்கு சர்ஜரி அவசியம் இல்லை. நாளாக உங்களுக்கு இந்த வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் என்று அவங்க திருப்திக்கு சில மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கி அந்த பெண் சாப்பிட்டு வந்தால் தன் குல தெய்வத்தை நினைத்து அவள் கண்ணீர் மழுக அவன் நன்றி தெரிவித்தான். அவளுக்கே ஆச்சரியமாக போயிடுத்தான். சர்ஜரி என்று குறிப்பிடப்பட்ட தேதி தள்ளி போக காரணமே அவளோட குல தெய்வம் தான் அவளை காப்பாற்றியது. அம்மா தாயே, நான் கஷ்டப்படுறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. நீங்கள் தான். உங்கள் பாதங்களை நான் சரணடைகின்றேன். என்னுடைய இந்த வேதனையை தீர்த்து வையம்மா அப்படின்னு சொல்லி அவங்க மடிப்பிச்சை கேட்டு கதறி அழுகுறாங்க. அவங்களோட அந்த கதறல் அந்த தாயின் காதில் கேட்டு அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க இப்போ பிசியோதெரபிலாம் போயிட்டு அந்த வலி படிப்படியாக குறைஞ்சி நார்மல் நிலைமைக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் அந்த குல தெய்வம் என்றது ஒவ்வொருவருடைய குலத்தை காக்கும் தெய்வம். அதனால் அனைவருமே குல தெய்வத்தை நன்றி உணர்வுடன் அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்க காப்பாற்றுவாங்க. அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது, அப்படி இருக்க நாங்கள் எந்த தெய்வத்தை வணங்குவது என்று கேட்டிங்கன்னா, உங்கள் இஷ்ட தெய்வதைன்ட்டு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் முருகர் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அம்மன் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளையார் பிடிக்கும். இந்த மாதிரி அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை ஏற்று நீங்கள் வழிபடலாம். முன்னோர்களிடம் உங்கள் குலதெய்வம் யார் என்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கும் வழி இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை ஏற்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை அவங்க காண்பிப்பார்கள். ஒரு தருவாயில் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் இதுதான் என்று அவங்க தெரியப்படுத்துவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.